காருடைய கண்ணாடிக்கு ஆபத்து, அதே போல உங்களுடைய கண்களுக்கும் ஆபத்து. மிக முக்கியமான தகவல். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்த அனைத்து உறவுகளுக்கும் இனிய இரவு வணக்கம். மீண்டும் மிக முக்கியமான சில தகவல்களோடு தான் வந்திருக்கேன். வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க. தெரியாத நண்பர்களுக்கும் மறக்காம ஷேர் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் ஒரு செலக்ட் பண்ணுங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோக்களும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலம் மேலே பெல் ஐக்கானில் கிடைக்கும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதோ இன்றைய வானிலை அல்ஹம்துலில்லாஹ் ஒரு மாதிரியாக கிளியர் ஆகிடுச்சு. இன்றைய நாள் ஃபுல்லாகவே நம்மளுடைய ஏரியா, குறிப்பாக குவைட் சிட்டி ஃபேஹிலுக்கு உட்பட்ட பகுதிகளில் எதுவும் மழைக்கான தூறல்கள் எதுவுமே காணப்படலை. அதே மாதிரி ஜஹரா மற்றும் அமல் ஹைமான் மற்றும் சபாஹ் அல் அஹ்மத் பகுதிகளில் என்ன மாதிரி காலநிலை இருந்துச்சு, அந்த பகுதிகளில் இந்த வீடியோ பார்க்கக்கூடியவங்க மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். வண்டியெல்லாம் கழுவி எல்லாம் ரெடி பண்ணிட்டீங்க போல் அப்படின்னு சொல்லலாம். பார்க்குறதுக்கு அப்படி தான் இருக்கும். தூரத்துலேருந்து பார்க்கும்போது க்ளீனாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஆனால் லைட்டாக டச்சப் மட்டும் பண்ணிவிட்டேன். ஏன்னா இன்றைக்கி நம்பவே முடியலை. காலையில் கண்ணாடிகளை மட்டும் லைட்டாக தொடச்சி, கதவு பக்கம் மட்டும் லைட்டாக தொடச்சி, அப்படியே வண்டியை க்ளீனாக நீட்டாக இருக்கிற மாதிரி காட்டி இருக்குது. நாளைக்கு தான் உண்மைக்குமே வண்டி கழுவணும். ஏன்னா பார்த்திங்கனாலே தெரியும், தூரத்துலேருந்து பார்க்கும்போது வண்டி க்ளீனாக இருக்கிற மாதிரி தெரியும். ஆனால் க்ளீன் பண்ணலை, லைட்டாக தொடச்சி மட்டும் வச்சுருக்குது. இந்த மாதிரி எத்தனை பேர் இன்றைக்கி பண்ணீங்கன்னு தெரியலை. ஆனால் நிறைய பேர் வண்டி கழுவுற மாதிரி சூழல்கள் இருந்துச்சு. ஏன்னா காலையிலேயே மழை இல்லாததால். இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு தான் நான்லாம் வண்டி கழுவணும். எத்தனை பேர் வண்டி கழுவுனீங்க, இன்றைக்கி மழையை பார்த்து பயந்து எத்தனை பேர் வண்டி கழுவாமல் இருந்தீங்கன்னு மறக்காமல் கமெண்டில் தெரிய பண்ணுங்கள். அதே மாதிரி மிக முக்கியமான ஒரு தகவல், நேற்றைய தினம் மார்ச் மாதம் 7ஆம் தேதி என்னுடைய பிறந்தநாள் அப்படின்றத நான் குறிப்பிட்டதுக்கு பலருமே பர்சனலாகவும் சரி கமெண்ட் மூலமாகவும் சரி எனக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சிருந்தேங்க. ரொம்ப நன்றி. குறிப்பாக என்னை பொறுத்தவரையில் நான் பிறந்த நாள் அப்படின்ற ஒன்றை கொண்டாடுறது இல்லை. மார்க் அடிப்படையிலையும் அது தவிர்க்கப்பட்ட ஒன்று. அதே போல் பிறந்த நாள் அப்படின்னு கேக் வெட்டி சும்மா கொண்டாடி சும்மா காசு அநியாயமாக்குறத விட ஏதோ 4 பேருக்கு பிறந்ததுக்கான பயன் அனுபவித்த மாதிரி இருக்கணும் அப்படின்றதால என்னால் முடிந்தது ஏதோ 4 பேருக்கு உணவு கொடுக்கக்கூடிய பாக்கியம் நேற்றைய தினம் கிடைத்தது. ஒரு 10 உணவு பார்சல் தயார் பண்ணி நோன்பாளிகளுக்கு, நோன்பு திறக்கக்கூடிய நோன்பாளிகளுக்கு அந்த சாப்பாடுகளை சப்ளை பண்ணினேன். குபுஸ் கடையில் இருந்த ஜெமியாவில் இருந்த ஒரு சில சகோதரர்களுக்கும், அதே மாதிரி வீதிகளில் வந்த ஒரு சிலருக்கும் ஏதோ என்னால் முடிந்த வரைக்கும் இந்த உணவு பார்சல்களை விநியோகம் பண்ணேன். சந்தோஷமாக இருந்துச்சு. ஏன்னா கேக்கு வெட்டி மூஞ்சில் பூசி இல்லையா, சும்மா அநியாயமாக காசுகளை வீண் பண்ணுறதையும் அதே மாதிரி உணவுகளை வீண் விரயம் பண்ணுறதையும் விட பசித்த வயிற்றுக்கு 4 பேருக்கு அந்த சாப்பாடாக சமைச்சு கொடுக்கறது அது மிகவும் சால சிறந்தது. அதே போல் நேற்று சமையலுக்கான வீடியோ ஒன்று இருக்குது. இதை பார்த்துட்டு அப்படியே வாங்க, முன்னாடி முக்கியமான வீடியோ இருக்குது. மழையெல்லாம் முடிஞ்சு போச்சு, அதே போல் ரோடெல்லாம் கிளியர் ஆகிடுச்சு அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இனிதான் நம்மளுக்கு ஆபத்தே இருக்குது. இதோ ஒரு பக்கம் கண்ணாடியில் சிலம்பல் விலை இனிமேல் ஆரம்பிச்சிடும். அதற்கான வீடியோ ஆதாரமே கொண்டு வந்திருக்கிறேன், நீங்கள் பார்க்கலாம். அதே போல் தான் கண்ணாடி மட்டும் இல்லை, ரோட்டோரமாக பஸ்ஸுக்காக நீங்கள் வெயிட் பண்ணி நின்னீங்கன்னா உங்களுடைய கண்களில் கூட
இப்போ பாருங்கள், வண்டியோட கண்ணாடிகளில் படும்போது எந்த அளவுக்கு இது டேமேஜ் ஆகுதோ அதே போல தான் ரோட்டோரமாக பஸ்ஸுக்காக வெயிட் பண்ணி நிற்கக்கூடியவங்க, ரோட்டோரமாக ஹைவேக்கள், ரோட்டோரமாக அதிவேக சாலைகள் ஓரமாக நடந்து போகக்கூடியவங்க, உங்களுக்கும் ஆபத்து இருக்குது. என்ன ஆபத்துன்றதை ஃபுல்லாகவே நான் வீடியோ ஒன்றே அட்டாச் பண்ணியிருக்கேன், அந்த வீடியோவிலே நீங்கள் பார்க்கலாம். தயவு செய்து ரொம்ப கவனம். அதிவேக சாலை ஓரமாக நிற்கிறவங்க, அதே போல் அதிவேக சாலை ஓரமாக நடக்கிறவங்க, அதே மாதிரி வண்டி ஓட்டுநர்களே கண்ணாடிகளுக்கு இனித்தான் காலம் முடிவு வந்துவிட்டது. என்ன காரணம் தெரியுமா? இதோ நீங்களே பாருங்கள். என்னடா முன்னாடி தூசி கிளம்புதே, தூசியாக இருக்குதே, புழுதி காற்றா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இல்லை, புழுதி காற்றெல்லாம் ஒன்றும் இல்லை. ரோடுகளில் இப்போ நிறைய இடங்களில் பள்ளம் உருவாகி இருக்குது. அதே மாதிரி இந்த மலைக்கு டேமேஜ் ஆகின எல்லா ரோடுகள்லேருந்தும் சின்ன சிறிய அந்த கூலான் கற்கள் வந்து இப்போ வெளியேற ஆரம்பிச்சிருக்குது. அதே மாதிரி நீங்களே பார்க்கலாம், இந்த வீதிகளில் சில இடங்களில் அந்த புழுதி கிளம்புறதுக்கான காரணம் என்னென்னா, அந்த மண், அடுத்தது இந்த மழை பெய்ததால் சில இடங்களில் தண்ணீர் ஓடி தேங்கி நின்ற அந்த மணல்கள், சின்ன கூழாங்கற்கள் எல்லாம் இப்போ வண்டிகளுடைய டயர்களில் பட்டு விசிறி அடிக்க ஆரம்பிச்சிருக்குது. இது ரோட்டோரமாக பஸ்ஸுக்காக வெயிட் பண்ணி நிற்கிறவங்க, இந்த பிரிட்ஜுக்கு பக்கத்தில் நிற்கிறவங்க, உங்களுக்கும் ஆபத்து. அதே மாதிரி தான் வண்டி ஓட்டுநர்களே, இனிமேல் கண்ணாடிகளை நீங்கள் பத்திரமா பாதுகாத்து கொள்ளணும். வண்டி ரொம்ப ஒட்டி பக்கமாக போனீங்கன்னா நிச்சயமாக அதில் டயர்லேருந்து வரக்கூடிய கற்கள் உங்களுடைய கண்ணாடிகளில் படும். அதை வந்து நீங்களே லைவாகவே அந்த சவுண்டோடையே கேட்டு பாருங்கள். என்னுடைய வண்டியில் கிட்டத்தட்ட நான் நினைக்கிறேன் ஒரு 10க்கும் மேற்பட்ட கற்கள் வந்து கண்ணாடியில் அடிபட்டுச்சு. நீங்களே பார்த்துருப்பீங்க, அந்த டயர்கள் வந்து சுழலும் போது அதிலிருந்து அந்த கற்கள் எப்படி தெரிக்குது, அதே மாதிரி எப்படி அந்த தூசி கிளம்புது அப்படின்னு. இது வந்து மிகவும் ஆபத்தான சூழல். இனிமேல் நம்மளுக்கு ரோட்டோரமாக நிற்கக்கூடியவங்களாக இருந்தாலும் சரி, வண்டிகள் ஓடக்கூடியவங்களாக இருந்தாலும் சரி, முடிந்த வரைக்கும் இப்போ பார்த்திங்க தானே அந்த வண்டியோட டயர்லேருந்து எவ்வளவு வேகமாக அந்த கற்கள் வந்து பிசிறி அடிக்குதுன்னு. அப்போ நீங்கள் என்ன செய்யணும், வண்டி ரொம்ப ஒட்டி பக்கமாக போகாமல் முடிந்த வரைக்கும் கேப் விடணும். நீங்கள் எவ்வளோ தூரம் விடுறீங்களோ அவ்வளோக்கு அந்த கற்களுடைய வேகம் கம்மியாகும். ஒருவேளை ரொம்ப பக்கமாக போகும்போது வந்து அடிக்கும்போது கண்ணாடியை உடைச்சிட்டு வந்து வண்டிக்குள்ளே விழுகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. கொஞ்சம் பெரிய சைஸ் கற்கள் வந்து படும்போது கண்ணாடி உடஞ்சி அந்த கண்ணாடியோடைய துகள் நீங்கள் வேகமாக போயிட்டு இருக்கும்போது அந்த கேப்லே வந்து கண்களுக்குள்ளே கூட அந்த கண்ணாடி துகள்கள் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒருவேளை இறைவன் பாதுகாக்கணும் யாருக்கும் இந்த மாதிரி ஒரு சூழல் வராமல், ஒருவேளை கண்ணாடி உங்கள் கண் முன்னாடியே உடஞ்சி நீங்கள் கண் திறந்திருக்கும் போதே உங்கள் கண்ணுக்குள்ளே அந்த கண்ணாடி துகள்கள் போன மாதிரி தெரிஞ்சிச்சுன்னா தயவுசெய்து கண் இமைக்காமல் அதே போல் கண்ணை கசக்காதீங்க, உடனே வைத்தியசாலைக்கு போயிருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப கவனமாக இருங்க. வீடியோ கடைசி வரைக்கும் பார்த்த அனைவருக்குமே ரொம்ப நன்றி. தெரியாத நண்பர்களுக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.